காமாட்சி அம்மன் கோவிலில் இந்தியாவிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் லாக்கர் வசதி தொடக்கம். கோவில் நிர்வாகி தகவல். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக தானாகவே திறந்து மூடிக்கொள்ளும் டிஜிட்டல் லாக்கர் வசதியை கோவில் ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர் திறந்து வைத்தார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க குளிர்ந்த குடிநீர் வசதி, நீர் மோர் வழங்குதல், ஆலய சுற்று பிரகாரத்தில் நிழல் பந்தல், கோவில் திறந்திருக்கும் நேரம் முழுவதும் பிரசாத விநியோகம், காற்றாடி வசதி ஆகியன செய்யப்பட்டு தற்பொழுது இவ்வசதிகள் அனைத்தும் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆலயத்திற்குள் கைபேசிகளை எடுத்து செல்லக்கூடாது என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மேலும் கூடுதல் வசதியாக கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள பக்தர்களுக்காக டிஜிட்டல் லாக்கர் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாயிலில் உள்ள டிஜிட்டல் லாக்கரில் உள்ள QR கோடு மூலம் கைபேசி வழியாக ஸ்கேன் செய்து தங்களது கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். சுவாமி தரிசனம் முடிந்து ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது மீண்டும் அதே இடத்தில் ஸ்கேன் மூலம் திறந்து கைபேசிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டிஜிட்டல் லாக்கர் வசதி கைபேசி மூலம் தானாகவே திறந்து மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கைபேசியை பாதுகாப்பாக வைக்க ரூபாய் 10 கட்டணமாக QR கோடு மூலமாக செலுத்த வேண்டும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை பாதுகாப்பாக வைக்கவும் எடுத்துக்கொள்ளவும் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 1000 பேர் வரை இந்த வசதியை பயன்படுத்தும் வகையில் டிஜிட்டல் லாக்கர் வசதி உள்ளது. பெங்களூரை சேர்ந்த டக்கெட் என்ற நிறுவனம் கோவிலுக்கு இந்த வசதியை இலவசமாக செய்து கொடுத்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தானாக திறந்து மூடும் டிஜிட்டல் லாக்கர் வசதி காமாட்சி அம்மன் கோவிலில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில் தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அம்மாவா செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் எப்போ தப்பி ஃபோட்டோ எடுத்து அது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க ஃபோட்டோ அவங்க செல்ஃபோனை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த டக்கிட்னுட்டும் இந்த கம்பெனிக்காரன் பெங்களூர்காரன் இவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் அது மாதிரி டிஜிட்டல் லாக்கர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ரொம்ப சேஃப் அப்படின்ட்டு அவள் செல்ஃபோன்லேயே போட்டு அவள் செல்ஃபோன் இவ்வளோ வச்சு அவள் செல்ஃபோன் நம்பரையே கொடுத்து திறந்து எடுத்துக்கலாம். வேறு ஒருத்தராலையும் அதை திறக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய நல்ல சிஸ்டத்தை கொடுத்து
இதில் வந்து ஒன்றும் ஜாஸ்தி செலவில்லை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வருது. இந்த கியூஆர் கோட் போட்டுட்டாக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போனாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக்கர் நம்பர் வந்து அந்த லாக்கர் திறந்துடும். நம்ம செல்லை வச்சு கதவை மூடிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த கோடை போட்டு உங்கள் செல்ஃபோன் நம்பரை போட்டால் தான் அந்த லாக்கர் திறக்கும். அதனால் வேறு ஒருத்தர் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இது ரொம்ப சேஃபான சிஸ்டம். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள்லாம் ஆல்ரெடி 2-3 கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. கோவிலுக்குள்ளே செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஹைகோர்ட் லெவலில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த சான்ஸ் ரொம்ப நல்லா கிடைச்சிது. அதனால் இவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு 1 மாதமாக இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த சிஸ்டத்தை என்ரோல் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டக்கிட் மொபைல் லாக்கர்ஸ் இந்தியாவிலே முதல் முறையாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க லக்கேஜ் லாக்கர்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் மொபைல் லாக்கர்ஸ் இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் தான் அவங்க முதல் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் காமாட்சி அம்மன் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய செல்போனை இந்த லாக்கர்களில் வச்சுவிட்டு செல்போன் இல்லாமல் உள்ளே அம்பாள் தரிசனத்துக்கு போயிடுவாங்க.